என் தங்கப்பிள்ளையே, நீ பட்ட துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மருந்தாக உன் வாழ்க்கையில் உன்னை தேடி புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது. என் பிள்ளையே, அம்மா சொல்லும் பொழுது, அம்மா இருக்கின்ற உறவையே என்னால் சரியாக சமாளிக்க முடியவில்லை, இதில் எது உண்மை எது போலி என்று என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ புதிய உறவு வரும் என்று சொன்னால் அதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? இதற்கு மேலும் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் வருமா என்று என் பிள்ளை நீ யோசிக்கலாம். என் தங்கமே, எத்தனை உறவுகள் சுற்றி இருந்தாலுமே தனக்கென ஒரு உறவு, தன் மீது அன்பு கொண்ட ஒரு உறவு, தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து முன் நிற்கின்ற உறவு என்ற ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சந்தோஷமாக மாறிவிடும். அப்பேற்பட்ட ஒரு எதிர்காலத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு உன்னுடைய மனதிற்கு ஆறுதல் கொடுக்கும் விதமாகத்தான் அம்மா இந்த செய்தியை சொல்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று அம்மா உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை நான் உன்னோடு இருந்துதான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். கஷ்டங்களையும் உன்னோடு இருந்துதான் அம்மா அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது அது எனக்கும் கஷ்டம்தான். என் பிள்ளை வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வாட்டி வதைத்தாலும் தனக்கென்று ஆறுதல் சொல்ல ஒருவர் இருந்து விட்டால் அது போதும் என்று நீ நினைக்கின்றாய். அந்த ஆறுதலை உனக்கு தருவதற்கு எல்லோராலும் முடியாது. ஏதாவது ஒரு உறவு உன் மீது அன்பு கொண்டு அக்கறை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொண்டு உன்னோடு பயணிக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் மட்டும்தான் என் பிள்ளையால் அந்த உறவினுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இவர்கள் எதற்காக நம்மோடு பழகுகிறார்கள் என்று தெரியாமலேயே என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது? எதனால் இத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்தாய் என்று சற்று சிந்தித்து பார். நல்ல உறவுகளை ஒதுக்கி வைத்தாய். மோசமான உறவுகளை, அதுவும் பணத்திற்காக உன்னிடத்தில் பேசுகின்ற உறவுகளை நீ அருகில் வைத்து கொண்டு உண்மையான அன்பு கொடுக்கின்ற உறவுகளை நீ ஒதுக்கி வைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, நிலைமை சற்று தலைகீழாக மாறும் பொழுது உனக்கு புரிகின்றது நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று. எதையும் புரிந்து கொள்ளாத பிள்ளை நீ கிடையாது. நீ நினைக்கலாம், அம்மா நான் வேண்டும் என்றே எல்லாம் இது போன்று செய்யவில்லை என்று. உண்மைதான். உன்னை அவர்கள் தங்களினுடைய காரியத்திற்காக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்தார்கள். அதாவது உன்னிடத்தில் 10 ரூபாய் இருக்கிறது என்றால் அதில் 5 ரூபாயையாவது எப்படியாவது நாம் நம் பக்கம் எடுத்து வந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் அவர்களுக்குள் எப்பொழுதுமே மேலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது. இந்த எண்ணங்களை உன் வாழ்க்கையில் அவர்கள் முழுமையாக செய்துவிட நினைத்த பொழுதுதான் உன் வாழ்க்கையில் அவர்கள் உனக்கு மிகுந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுக்க தொடங்கினார்கள். வேண்டும் என்றே உன் மனதிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்த தொடங்கினார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சில விதமான மன எண்ணங்கள் உனக்குள் வந்தது. அது என்னவென்றால், இப்படி நாம் நம்மை தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு இவர்களுக்கு நாம் பேச வேண்டும் என்று இருக்குமானால் இது போன்ற உறவுகள் தேவையில்லை என்று அப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய். பணம் இருந்தால் ஒரு போல பேசுவதும் கஷ்டத்தில் இருந்தால் கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவதும் தான் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில்தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தாய் அல்லவா? அம்மா எந்த ஒரு விஷயத்தையுமே யாரை நம்பியும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. நாம் ஒரு விஷயத்தை சொன்ன உடனேயே அது இன்னொருவருக்கு எப்படியாவது தெரிந்து விடுகின்றது. இவர்கள் அப்படியே அவர்களோடு
பகிர்ந்து கொண்டு விடுகின்றார்கள். இதனாலோ என்னவோ இந்த வாழ்க்கையில் செய்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி இறங்க முடியவில்லை. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. இப்படி இருக்கின்ற என் வாழ்க்கையில் என்று உண்மையான அன்பை வெளிப்படுத்துவாய்? என் மீது நம்பிக்கை வைத்து நான் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் ஒரு உண்மையான உறவை எப்பொழுது காண்பித்து கொடுப்பாய் என்று சொல்லி என் பிள்ளை நீ ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயல்லவா? உன்னுடைய இந்த ஏக்கத்திற்கான பதிலைத்தான் உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை பதப்படுத்தி இருக்கின்றது. யார் யார் எப்படி இருப்பார்கள் என்பதனை உனக்கு உணர்த்தி இருக்கின்றது. உன்னை யாரெல்லாம் பயன்படுத்தினார்கள், உன்னால் யாரெல்லாம் பயனடைந்தார்கள் என்பதனை உனக்கு தெளிவாக விளக்கி காட்டி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையின் மீது உனக்கான நம்பிக்கையை, உனக்கான சந்தோஷத்தை ஒருபொழுதும் நீ இழந்துவிடக்கூடாது. அதனால் உன்னை தேடி வருகின்ற நிரந்தரமான உறவானது எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு உனக்கு உறுதுணையாக இருந்து அதனை சரி செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்த உறவின் அன்பு உன்னை வாழ்க்கை முழுமைக்கும் சந்தோஷத்தில் திக்குமுக்காட செய்ய வேண்டும். காரணமில்லாமல் உன் கண்களில் கண்ணீர் வருவதை இவர்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது. இந்த அளவிற்கு அன்போடு உன் வாழ்க்கையில் ஒரு உறவு உன்னை தேடி வருகிறது என்றால் இதைவிட சந்தோஷம் உனக்கு வேறென்ன இருக்க போகின்றது? என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை எப்படியாவது நாம் மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான். நாம் இழந்ததை எல்லாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்படி நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ தேடுகின்ற அந்த உறவானது இனி இந்த நேரத்தில் உன் வாழ்க்கைக்குள் வரும் பொழுதெல்லாம் உன் மனது சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இவர்களின் உண்மையான அன்பை நாம் ஒரு நாளும் சந்தேகிக்க கூடாது. இந்த அன்பு நம் மீது உண்மை என்று நாம் நினைக்கும் பட்சத்தில் ஒரு பொழுதும் இவர்களின் மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. நம் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கு எப்படி இவர்களிடத்தில் தீர்வை தேடுகின்றோமோ அதுபோல இவர்களினுடைய உணர்வுகளுக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்துவிட்டால் போதும். இந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் அதுதான் உன் வாழ்க்கையை தலை நிமிர வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு கொடுத்தது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் அல்ல. பாதி கஷ்டத்தையும் பாதி சந்தோஷத்தையும் மாறி மாறி கொடுத்தது. சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்தது என்றும் உன்னால் சொல்லிவிட முடியாது. அதனால் இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலுமே இந்த வாழ்க்கைக்கான ஒவ்வொரு விதமான மன நிறைவையையும் நீ பெறும் வகையில் உன்னை தேடி வருகின்ற உறவினுடைய அன்பை நீ முழுமையாக பெற்றுக்கொள். என் பிள்ளையே, மனித உருவில் யாரும் அப்படி வரவில்லை என்று நீ சொல்வாயானால் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் அல்லவா? உன்னை தேடி நிச்சயமாக இந்த தாயானவள் எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பேன். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் நான் நீக்கி கொடுப்பேன். என்னிடத்தில் ஒரு விஷயத்தை நீ சொல்லிவிட்டாய் என்றால் நான் ஒரு பொழுதும் அதை யாரிடத்திலும் சொல்லிவிடுவது கிடையாது. யாரிடத்திலும் சொல்லி உன் மனதை காயப்படுத்துவதும் கிடையாது. என் பிள்ளையே, நான் என்றென்றும் உன் மீது அன்பு கொண்ட ஒரு உண்மையான உறவு என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டாய் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்து விட்டால் போதும். என்றுமே உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் முழுமையாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். என் குழந்தை, அம்மா இருக்கும் வரை எதற்கும் நீ கலங்க வேண்டாம்.
வாழ்க்கையில் வருகின்ற உறவு உனக்கான அன்பையும் ஆதரவையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த உறவானது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, இது போன்று வேறு ஏதேனும் நட்பாக கூட இருக்கலாம். இவர்கள் கூட இந்த விஷயத்தில் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு தான் கிடைத்த சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்வார்களானால் இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கு மன நிறைவை கொடுக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.